ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவரும் நலன் தானே? இறை அருள் குரு அருளால் நிச்சயம் நல்லா இருப்பீங்க. இன்றைய தலைப்பில் நாம் என்ன ஒரு பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆலகால விஷத்தை விட கொடிய விஷத்தன்மை கொண்ட கண் திருஷ்டியிலேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது, இதை பற்றின ஒரு பதிவை தாங்க உங்களோட நான் பேச ரெடியாக இருக்கேன். இந்த கண் திருஷ்டியால் நாங்கள் படுற அவஸ்தை கொஞ்சம் நெஞ்சம் இல்லைம்மா, படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லபடியாக எங்களுக்கு ஒரு தீர்வை சொல்லுங்கள். இதிலேருந்து எப்படி நாங்கள் எங்களை காப்பாற்றிக்கிறது, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இல்லை வழிபாடு இதெல்லாம் ஏதாவது இருக்கான்னு கேட்கணுன்னு தோன்றவங்களுக்கும் மனசில் நினைக்கிறவங்களுக்கும் இந்த பதிவை விடாமல் கடைசி வரைக்கும் பார்த்து இதில் நான் என்ன சொல்லியிருக்கனோ அதேபடியே அந்த வழியை நீங்கள் மேற்கொண்டு இந்த கண் திருஷ்டியிலேருந்து உங்களை காப்பாற்றி வாழ்நாளில் என்றைக்கும் நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக ஆனந்தமாக வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை, விருப்பம். சரி, இப்போ இந்த கண் திருஷ்டின்னா என்ன, முதல்ல கண் திருஷ்டின்னா என்ன அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதுலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறதுங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு விரிவாக விளக்கமாக சொல்கிறேன். முதல்ல கண் திருஷ்டிங்கிறது உண்மைதானாம்மா, அது இருக்கா? அதிலேயே ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் தான் இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க. கண்டிப்பாக கண் திருஷ்டி உண்டுங்க, அதில் எந்த வித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். பொதுவாகவே ஒரு உதாரணமாக ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க பாருங்கள், கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு ஒரு பழமொழி ஆண்டாண்டு காலமாக நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து சொல்லிட்டு வர அந்த ஒரு பழமொழிங்க. அது சாதாரண வார்த்தை இல்லைங்க, அது அவ்வளோ சக்தி படைத்த ஒரு வார்த்தை. அது கல்லடிப்பட்டால் அதனால் ஏற்படுற காயத்திலேருந்து நம்ம கொஞ்ச நாளையில் அந்த காயம் சரியாயிடுங்க. ஆனால் அதே கண்ணடிப்பட்டால் அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுங்கிறது அவ்வளோ ஒரு சாமானிய விஷயம் இல்லை, எளிதான காரியம் இல்லைங்க அது. இப்போ இந்த கண் திருஷ்டி இருக்கிறது உண்மை அப்படின்னு சொன்னால், இந்த திருஷ்டியிலேருந்து எவ்வளவு விரைவாக நம்ம வெளியில் வர முடியும், அதுக்கு என்ன பரிகாரம் இருக்குது, பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. ஆக எல்லாருமே என்ன நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்னா, அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், இந்த கண் திருஷ்டியிலேருந்து எப்படி நம்ம விலகி வெளியில் வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுங்கிற அந்த எண்ணமும் கேள்வியும் தான் நம்ம எல்லாருடைய மனசுலேயும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது. அதனால் இந்த கண் திருஷ்டி நீங்கிறதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதோட அதை விட முக்கியமான ஒரு வழிமுறையும் ஒன்று இருக்குது, அதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். அதையும் கவனமாக கேட்டு அதை நீங்கள் பின்பற்றி உங்கள் கண் திருஷ்டியிலேருந்து நாம் விலகுவோங்க. பார்க்கின்ற பார்வைக்கு அவ்வளோ ஒரு சக்தியாம்மா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் கேட்க தோணும். உண்மைதான், பார்வைக்கு அப்பேற்பட்ட ஒரு அதி சக்தி வாய்ந்த ஒரு தன்மை உண்டுங்க. ஒருத்தர் நம்மளை ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு பார்வையால் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பார்வை நம்ம மேலே பட்டதுமே நம்மளுடைய சக்தி அத்தனையும் நம்ம இழந்துடுவோங்க. இது உண்மை. அது அதாவது நம்ம செயல்பட முடியாமல், நம்ம செயல்பட சக்தி இல்லாமல் நம்மளை முழுதும் நம்ம இழந்து நம்ம சக்தி எல்லாம் போய் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோங்க. அதுதான் உண்மையான கண் திருஷ்டியோடைய அடையாளம். அடுத்து நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணமோ சிந்தனையோ செயலோ இல்லாமல் நம்மளை அப்படியே அடித்து போட்ட மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலையில் நம்மளை தள்ளப்படுறதும் இந்த கொடிய கண் திருஷ்டியோட ஒரு செயல் தாங்க அது. சரிம்மா, இப்போ இந்த மாதிரி கண் திருஷ்டி நம்ம மேலே பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும்,
நம்ம எப்படியெல்லாம் இருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுங்க. என்னானாலும் ஏதோ ஒரு காரணத்தில் நமக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலை நமக்கு ஃபஸ்ட்டு ஏற்படுங்க. இப்போ உங்கள் மனசில் ஒரு சந்தேகமோ கேள்வியோ வரும், ஏம்மா அப்படி பார்க்க போனால் உலகத்தில் எத்தனை பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கம்மா, அப்போ அவங்க எல்லாருக்கும் கண் திஷ்டி தான், அதனால தான் உடம்பு சரியில்லாமல் போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரும். எல்லாருக்கும் கண் திஷ்டினால தான் உடல்நிலை சரியில்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும். இப்போ தான் ஒரு வைத்தியம் பண்ணிக்கிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கான மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓரளவு கொஞ்சம் தேறி வெளியில் வருவீங்க. உடனே அடுத்தது இன்னொரு பிரச்சனை ஏதாவது ஒன்று உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் சுகவீனமாகிடுவீங்க. அதாவது இன்னும் ரொம்ப உடம்பு மோசமாக ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அப்போ அடிக்கடி உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது அப்படின்னு சொன்னால் திஷ்டி தான் அதுக்கு ஒரு முதல் மூல காரணம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அடுத்ததாக எப்போ பாருங்கள் ஒரு அசதியாக இருக்கும், ஒரு சோம்பலாக இருக்கும், ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு எப்படி சொல்கிறது, அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். அம்மா நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டுமான்னு நிச்சயம் அதை கேட்குறவங்க மனசுக்குள்ளே நிச்சயமாக நினச்சிக்குவீங்க. ரொம்ப அசதியாகவும் சோம்பலாகவும் இருக்கும். உங்களால் அடுத்து ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கும் போதே உங்களையும் அறியாத ஒரு சோம்பேறித்தனம் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகுங்க. முதல்ல உங்ககிட்ட உள்ள அந்த ஒரு சுறுசுறுப்பே உங்களை விட்டு போயிடுங்க. நிமிஷமாக மணிக்கணக்கில் அப்படியே ஒரு மணி நேரத்தில் அவ்வளோ வேலையும் முடிக்கிற நீங்கள் உங்களுக்கு அந்த ஒரு சுறுசுறுப்பே உடம்பில் போய் பார்ப்போம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனம் உட்கார்ந்த இடத்த விட்டு நவராமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றி உங்களால் அடுத்த வேலை எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுங்க. கண்டிப்பாக இது ஏற்படும். புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டுக்கிறீங்க, இது அடுத்ததாக சொல்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒன்று அடிக்கடி கிழிஞ்சு போகும், இல்லை கரை படிஞ்சு போகும். நல்லா எங்கேயாவது அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போவீங்க, இல்லை வெளியிலே எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா ஒரு புது ட்ரெஸ்ஸு ஒன்று போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் எங்கேயாவது செருப்பு மாட்டி, இல்லை வெளியில் நம்ம எங்கேயாவது போகும்போது படி தடுக்கி ஏதோ ஒன்று காரில் ஏற போகிறோம், ஏதாவது கால் தடுக்கி இந்த மாதிரி ஏதாவது டப்புன்னு பார்த்திங்கன்னா புடவை எங்கேயாவது கிழிஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கே போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோம், இல்லை நம்ம வீட்டிலே ஒரு ஃபங்க்ஷன்னு நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோன்னு பார்த்தா அப்போ தான் அதில் சாம்பார் கொட்டும், பால் கொட்டும், காஃபி கொட்டிடும், இல்லை ஏதோ ஒரு எண்ணெய் கரை பட்டுடும். இதெல்லாம் இந்த புதுசாக ட்ரெஸ் போடுறவங்களுக்கு இந்த நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வேணால் இதை நீங்கள் சோதித்து பாருங்கள். இது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான், இது ஒரு சாதாரண நிகழ்வு தான். ஆனால் இந்த கண் திருஷ்டி உள்ளவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எப்போ நீங்கள் இந்த புது ட்ரெஸ் போட்டாலும், எப்போ போட்டாலும் சரி, இந்த ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் போட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 நிகழ்வு கண் திருஷ்டி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண் திருஷ்டி உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வீடுகளில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒன்று போனால் ஒன்று அப்பாடா இந்த பிரச்சனையை நல்லபடியாக முடித்தோன்னு நினைப்போம். உடனே அடுத்தது இன்னொரு பிரச்சனை தலை தூக்கி அதை விட இது தேவலாம், இதை விட அது தேவலான்னு நம்ம மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டு நம்மளை ரொம்ப மன உளைச்சல் ஆக்கிட்டு இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செலவு சும்மா தாறுமாறாக போகுங்க. நம்ம வரவுக்கு மீறின செலவாக தான் எல்லாமே இருக்கும். நம்ம வருமானம் நமக்கு கம்மியாக இருந்தால் கூட செலவு பார்த்திங்கன்னா வருமானத்துக்கு மேலே செலவு எக்கச்சக்கமாக ஆகுங்க. இதெல்லாம் கண் திருஷ்டி உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது வருவாய்க்கு அதிகமான செலவுகள் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தடைகள்.
எந்த காரியத்தை எடுத்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு தடை. இந்த காரியத்தை இப்போ நம்ம முடிக்கணும், இதுக்குள்ளே செய்யணும், அதுக்குள்ளே செய்யணும்னு நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம். ஆனால் கண்டிப்பாக அந்த பிளான் படி ஒரு காரியமும் நமக்கு நினச்சபடியே நடக்காதுங்க. எதை எடுத்திங்கன்னாலும் எல்லாத்துலேயும் தடைன்னு தான் இருக்கும். இந்த மாதிரி நடக்கும்பொழுது நம்மளையே அறியாமல் நம்ம மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையும் குழப்பமும் நமக்கு ஏற்படுங்க இந்த கண் திருஷ்டியால். அடுத்ததாக குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, ஏதாவது வீட்டில் ஒரு பொருள் ஒன்று காணா போகும். அந்த பொருள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்ததும் பார்த்திங்கன்னா, வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, அப்பா பையனுக்குள்ளே சண்டை, இல்லை மாமியார் மருமகளுக்குள்ளே சண்டை, இல்லை அம்மா பசங்களுக்கு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி உறவுகளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி இல்லா தன்மையோட அடிக்கடி பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படுங்க. இதனால் இன்னும் மேலே மேலே நமக்கு கவலைகளும் சங்கடங்களும் வருத்தங்களும் தாங்க ஜாஸ்தியாகும். அப்புறம் பொதுவாக இந்த திஷ்டியால் பாதிக்கப்பட்டவங்க அது யாராக இருந்தாலும் சரி, அது குடும்ப உறவுகளுக்கும் சரி, வெளியில் நண்பர்களுக்கும் சரி, உற்றார் உறவினர் அக்கம் பக்கத்தில் யாரோடையும் ஒரு சாதாரணமாக பேச போனால் கூட அவங்க திருப்பி நம்மக்கிட்ட ஒரு மாதிரி கோபமாகவும் கடுமையாகவும் ஒரு மாதிரி எரிச்சலோடையும் ஆத்திரத்தோடையும் தான் நம்மக்கிட்ட பேசுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சாப்பாடு குறைஞ்சிருங்க. அதாவது கை கெட்டினது வாய் கெட்டலைன்னு சொல்கிற மாதிரி அவங்க சாப்பிடணும்னு நினச்சா கூட சாப்பாட்டில் ஒரு விருப்பமே இருக்காதுங்க. கண் திஷ்டி உள்ளவங்க நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், சாப்பாட்டில் ஒரு ஆர்வம் இருக்காது. நாளுக்கு நாள் அவங்க சாப்பிட்ற ஆகாரத்தோட அளவானது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். எல்லாத்தோட அவங்களுக்கு என்ன தெரியுமா ஒரு எண்ணம் ரொம்ப மனசில் உயர்வாக இருக்கும், அக்காடான்னு படுத்து அப்பா ஒரு தொல்லையும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு மணிக்கணக்காக நல்லா நிம்மதியாக தூங்குனா போதுங்கிற அந்த ஒரு எண்ணம் தாங்க அவங்க மனசில் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது இருந்தது இல்லை உங்களுக்கே அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் சொன்ன இத்தனை ஒரு நிகழ்வில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களை பாடாப்படுத்தும். அது என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் பதிவிடுங்க. இதெல்லாம் விளையாட்டாக சொல்கிறதில்ல, பெரியவங்கள்லாம் சொல்லி கொடுத்த அந்த வழிமுறைகளையும் அவங்க காட்டி கொடுத்த வழியையும் பின்பற்றி தான் இந்த மாதிரி தகவல்களை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் பதிவிடுறோம். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற அந்த எண்ணமோ சிந்தனையோ செயலோ எதுவுமே இருக்காதுங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி மந்த நிலைமையில தான் இருப்பாங்க. எந்தவித ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலை அவங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது அவங்களுடைய கொடிய கண் திருஷ்டியினால தான் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேணாங்க உங்களுக்கு. இப்போ பரிகாரம்ன்ற சொல்கிறத பற்றி பெரிய விஷயம் கிடையாது. அது என்ன பரிகாரமோ அந்த பரிகாரத்தை நீங்கள் முழுசாக நம்பிக்கையோடு மனசில் உள்வாங்கி அந்த பரிகாரத்தை செய்கிறதோடு இல்லாமல் இதனால் நான் எப்படி நடந்துக்கணும், எப்படி இதிலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு உங்களை நீங்களே செல்ஃப் அசஸ்மெண்ட் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த கஷ்டங்கள்லேருந்தும் நீங்கள் நிச்சயமாக வெளியில் வருவீங்கங்க. என்றைக்காக இருந்தாலும் இந்த பரிகாரத்தையும் இதெல்லாம் நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக என்னை ஒரு நிமிஷமாவது நீங்கள் நினச்சி பார்த்துப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு நிச்சயம் இருக்குது. இப்போ பரிகாரங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள மனசு நிறைய புன்சிரிப்போட கையெடுத்து வணங்கி வாங்க அப்படின்னு நிறைவாக அவங்கள கூப்பிடணும். சும்மா போகிற போக்கில் அப்படி தலையை ஆட்டிட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த வாங்க அப்படின்னு கை கூப்பி மனநிறைவோடு கூப்பிடுற அந்த வாங்கன்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு சக்தி வலிமை மதிப்பு இருக்குங்க. அடுத்தது யார் வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க. குடிக்க தண்ணி கொடுத்தோன்னா அந்த தண்ணியை வாங்கி அவங்க ஒரு 2 மடக்காவது குடிக்கணும் அந்த தண்ணியை. ஏன்னா
வெளியிலேருந்து வர்றவங்க அது யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல், பேச்சு இதெல்லாம் எந்த நோக்கத்துக்காக வராங்க, அது நல்ல நோக்கத்தோட வராங்களா இல்லை தீய எண்ணத்தோடு வராங்களாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்காக தான் முதல்ல யார் வீட்டுக்குள்ளே வந்தாலும், அது உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அக்கம் பக்கத்தினால் யாராக இருந்தாலும் சரி, வந்தவங்கள வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க. அந்த தண்ணியை அவங்க குடிக்கிறதுனால தீய எண்ணத்தோடு வந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அந்த எண்ணமானது அந்த தண்ணியை குடித்த அந்த ஒரு நொடியிலேயே அவங்களையே அறியாமல் அந்த எண்ணம் மறையுங்கிறதுல ஆணித்தரமான உண்மைங்க அது. நாம் கொடுக்குற அந்த தண்ணியினால் அவனுடைய அந்த தீய எண்ணமும் சக்தியும் மறையுது. அப்படிங்கும்பொழுது அந்த தண்ணிக்கு எவ்வளோ வலிமை இருக்குங்கிறத இப்போயாவது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதனால் வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல தாக சாந்திக்கு தண்ணி குடிக்க கொடுத்தது நம்ம முன்னோர்கள்லாம் எந்தவித காரண காரியத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த நல்ல பழக்கத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம அடுத்த பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம குளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம குளிக்கும்பொழுது அந்த குளிக்கிற தண்ணியில் சும்மா ஒரு 2 கல் உப்பு அதை போட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னே சிவனை மனசார நினச்சி சிவாய நம அப்படின்னு அவனுடைய நாமத்தை சொல்லி நம்ம குளிக்கணுங்க. அதுவும் எப்படி குளிக்கணும் அப்படின்னா, ஒரு அருவியிலேருந்து அந்த அருவி கொட்டுற மாதிரியும், அந்த அருவி தண்ணியானது அந்த அருவிக்கு கீழே உள்ள ஒரு சிவலிங்கத்து மேலே அந்த அருவி தண்ணி ஃபுல்லாக கொட்டுற மாதிரியும் நம்ம மானசீகமாக நம்ம மனசில் ஒரு கற்பனையை நம்ம உருவாக்கிக்கிட்டு அதில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த உப்பையும் போட்டுட்டு ஒன்று கிழக்கு திசை நோக்கியோ இல்லைன்னா வடக்கு திசை நோக்கியோ நீங்கள் உட்காந்துக்கிட்டும் குளிக்கலாம், நின்றும் குளிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ குளிக்கிறத இந்த மாதிரி குளிங்க. அதாவது சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு கற்பனையை நம்ம மனசில் உருவாக்கிக்கிட்டு குளிக்கணும். ஏன் இந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு குளிக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்பில் உள்ள புற அழுக்கெல்லாம் போயிடும். ஆனால் நம்ம மனசில் உள்ள அக அழுக்கு போகணுன்னா இந்த மாதிரி நீங்கள் குளிச்சிங்கன்னா தான் எதிரிங்களோட தீய சக்திகளும் அந்த கொடூரமான கொடுமையான அந்த பார்வையும் நம்மளை பாதிக்காமல் கண் திருஷ்டியிலேருந்து நம்மளை காப்பாற்றுங்கிறது இது ஒரு ஐதீகங்க. அடுத்த பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டை ரொம்ப தூய்மையாக வச்சுருக்கணுங்க. தூய்மைன்றது அதில் எல்லாமே அடக்கம். மனுஷன்லேருந்து வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள்லேருந்து, பூஜை அறையிலேருந்து, படுக்கை அறையிலேருந்து, குளிக்கிற பாத்ரூம், லெட்ரின்லேருந்து, வீட்டுக்குள்ளே நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ அத்தனை இடங்களும் மிக மிக நேர்த்தியாக தூய்மையாக சுத்தமாக வச்சுருக்கணுங்கிறது ரொம்ப அழுத்தமான ஆணித்தரமான ஒரு செயலுங்க இது. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, நம்ம வீட்டில் 2 இடம் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஒன்று நம்ம சமைக்கிற சமையலறை, அடுத்தது கழிவறை. இது 2ம் ரொம்ப சுத்தமாக இருக்கணுங்க. இந்த 2 இடம் சுத்தமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட தீய சக்தியோடையும் தீய எண்ணங்களோடையும் இல்லை ஒரு செயலை நம்ம மேலே கொண்டு வராங்க அப்படின்னா கூட இந்த வீடானது அந்த தீய சக்தியை அப்படியே கிரகிச்சு தன்னுக்குள்ளேயே வச்சுக்கும். அது ஒன்றும் அந்த தீய சக்தியை அந்த இடத்துல செயல்படாமல் அது நம்மளை காப்பாற்றுங்க. அது கண் திருஷ்டி உள்ளவங்களும் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த சமையலறையும் கழிவறையும் சுத்தமாக வச்சுக்கணுன்னு கிடையாது, எல்லாருக்கும் இது பொருந்துங்க. ஒரு வீட்டில் இந்த 2 இடமும் எந்த அளவுக்கு நம்ம சுத்தபத்தமாக வச்சு நீட்டாக நம்ம வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் செல்வ வளமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கண்டிப்பாக நிலச்சி இருக்குங்கிறது சத்தியமான உண்மைங்க இது. அடுத்ததாங்க, காலையிலையும் சாயந்தரமும் நம்ம முன்னோர்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன அருமையான நல்ல ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? காலையில் தெருவாசல்லாம் கூட்டி, அந்த காலத்துலலாம் சாணம் தெளிப்பாங்க, இப்போ அதெல்லாம் தேவையில்லை. தண்ணியில் ஒரு சின்ன
துளி மஞ்சளை தெளிச்சிட்டு கரைச்சிட்டு அந்த தண்ணியை நீங்கள் தெளிச்சிங்கனாலே போதும். நல்லா கூட்டி மெழுகி கோலம் போட்டு அந்த நிலவாசலில் அழகாக 2 விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் தொடர்ந்து இந்த ஒரு நல்ல பழக்கத்தை காரியத்தை செஞ்சிகிட்டே வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட தீய எண்ணங்களோடையும் சக்தியோடையும் ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அடியெடுத்து வச்சா அவருடைய எண்ணங்கள் அத்தனையும் தவிடுபடி ஆகுங்கிறது உண்மைங்க அது. அப்புறம் ஒரு வீட்டில் தென்கிழக்கு மூலை, அதாவது அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. இந்த வாஸ்துங்கிறது ஒன்றும் பொய் கிடையாதுங்க. எத்தனையோ ஆண்டுகளாக நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் அதை பயன்படுத்தி எத்தனையோ சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள், சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் வந்து அருமையாக செயல்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஒரு வீட்டில் தென்கிழக்கு மூலை, அது உங்கள் வீடு சின்ன வீடாக இருக்கலாம், பெரிய வீடாக இருக்கலாம், பங்களாவாக இருக்கலாம், குடிசையாக இருக்கலாம், எந்த வீடாக இருக்கட்டும், எல்லா வீட்லேயும் 4 திசையும் உண்டு, 8 திக்கும் உண்டு. அக்னி மூலை, வாயு மூலை, சனி மூலை, ஈசான மூலைன்னு எல்லாம் இருக்கும் அந்த வீட்டில், சின்ன வீடாக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி தென்கிழக்கு மூலையில் கண்டிப்பாக சின்னதாக ஒரு மண் அகல் விளக்கில் ஒரு தீபம் ஏற்றுங்க. அவ்வளோதான், அதை கண்டிப்பாக செய்யுங்க. அதே போல் உங்கள் வீட்டு வடகிழக்கு திசையில் ஒரு துளசி செடி ஒன்று கண்டிப்பாக வளர்த்து விடுங்க. அது எப்பேற்பட்ட ஒரு என்னத்தை சொல்கிறது, சக்தியையும் தெய்வ பலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் இந்த மாதிரி தீய சக்திகள்லேருந்து உங்களை அப்படியே பத்திரமாக பாதுகாத்து உங்களை நிம்மதியாக வாழ வைக்குங்க அந்த துளசியானது. அடுத்ததாக செவ்வாய், வியாழன், வெள்ளி, ஞாயிறு இந்த 4 நாட்கள்லையும் நீங்கள் வீட்டில் அப்படியே மணக்க நல்ல சாம்பிராணி புகையை நிறைய போடுங்க. அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிகிட்டே வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கண் திருஷ்டியிலேருந்தும் கண்டிப்பாக அது நம்மளை காத்து அவ்வளோ அருமையாக நம்மளை நிம்மதியாக வாழ வைக்குங்க. பொதுவாக செவ்வாய் வெள்ளி சாம்பிராணி போடுறவங்க நிறையா வீடுகளில் பழக்கம் இருக்கும். ஆனால் இந்த செவ்வாய் ஞாயிறு இல்லை செவ்வாய் வியாழன் இந்த நாளையில் நீங்கள் வந்து சாம்பிராணி புகை வீட்டில் போட்டிங்கன்னா அதை நீங்கள் போட்டு பாருங்கள். தொடர்ந்து அதை செஞ்சுட்டு வாங்க. அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, கண் கூட நீங்கள் அந்த ஒரு தெய்வ சக்தியை நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் இப்போ நான் சொல்லி வந்த இந்த எல்லா விஷயங்களுமே எல்லாருமே அவங்கவுங்க வீடுகளில் செய்துட்டு வர ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் தான். இந்த விஷயங்களை என் மூலியமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாருன்னு நினைக்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. நிறைய பேர் யூடியூப்பில் நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் நிறைய சொல்லிட்டு வராங்க. எல்லாருமே இந்த மாதிரி சொல்கிறதுக்கு காரணம் இறைவனுடைய ஒரு கருணை, அவருடைய ஒரு அர்ப்பணிப்பு, அவ்வளோதான். நீ போய் இந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லு அப்படின்ற ஒரு உத்தரவு தாங்க இதெல்லாம். ஸோ அதன் மூலியமாக தான் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் வழக்கமாக கையாளக்கூடிய எங்கள் வீட்டு பெரியவங்களாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த ஒரு நல்ல விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருக்கேங்க நான். அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன இந்த 4 கிழமைகளில் ஒரு சின்ன மண் அகல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு இது 3ஐயும் ஒரு சூடத்தை ஏற்றி அதில் இது 3ஐயும் போட்டிங்கன்னா எல்லாம் நல்லா புகைஞ்சி எரிய ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட சாம்பிராணி போடுற மாதிரி தான். இந்த புகையை நீங்கள் வீடு பூரா எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் நீங்கள் காமிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் நல்ல ஒரு தன ஆக்ரக்ஷ சக்தியும் ஐஸ்வர்யமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கூடிக்கிட்டே வருங்கிறதோட இல்லாமல் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியிலேருந்தும் நம்மளை இந்த செயல்களானது கண்டிப்பாக காப்பாற்றி நம்மளை சுபிட்சமாக வாழ வைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. அடுத்ததாக படிகாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். அந்த படிகாரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து
ஒரு தண்ணியில் அந்த படிகாரத்தை கரைச்சிருங்க. அதாவது யாருக்கு திருஷ்டி இருக்கோ அவங்கள தலையிலேந்து கால் வரைக்கும் எல்லா உடலில் உள்ள எல்லா பகுதிகள்லேயும் அந்த படிகாரத்தை அப்படியே தடவி எடுத்துகிட்டு வந்து நல்ல ஒரு சுத்தமான ஒரு வாளியில் தண்ணியில் அந்த படிகாரத்தை கரைச்சிருங்க. இந்த படிகாரம் ஃபுல்லாக அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ளார ஜிங்கில் ஊற்றுங்க. அந்த ஜிங்கில் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஜிங்க்கும் சுத்தபத்தமாக இருக்கணும். எச்சியை துப்பியோ நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டு தட்டு எச்சி தட்டு கண்ட அழுக்கு குப்பை அதெல்லாம் அந்த ஜிங்கில் இருக்கக்கூடாது. நீட்டாக இருக்கணும் அந்த ஜிங்க்கு. அந்த மாதிரி இடத்துல இந்த படிகாரம் கரைஞ்ச தண்ணியை எடுத்து நீங்கள் ஊற்றிடலாம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் அந்த திஷ்டி உள்ளவங்களுக்கு அந்த திஷ்டி கண்டிப்பாக குறையுங்க. அடுத்ததாங்க, நாட்டு மருந்து கடையிலலாம் ஆகாய கருடக்கிழங்குன்னு ஒன்று விற்குங்க. அந்த கிழங்கை வாங்கிட்டு வந்து அது வேரோடு இருக்கும். அந்த வேரெல்லாம் பிச்சிடாதீங்க. அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு அந்த ஆகாய கருடக்கிழங்கை வந்து நம்ம நில வாசல் படியில் அந்த கிழங்கை கட்டி தொங்க விடணுங்க. அந்த கருட கிழங்கை நம்ம கட்டினதுக்கு அப்புறம் நம்ம அதை கவனிச்சிட்டே வந்தோன்னா அதுலேருந்து அந்த வேரெல்லாம் அப்படியே வளர ஆரம்பித்து பசுமையாக இருக்குங்க. நமக்கு நல்லாவே தெரியும். அதே நேரத்தில் அந்த கருட கிழங்கு வந்து வாட ஆரம்பித்து சுருங்கி போய் ஒரு மாதிரி அந்த கிழங்கே வீணாக போச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் கண் திருஷ்டி கூடிய தீய சக்தி நிறைய இருக்குதுன்னு அர்த்தங்க. அது அடுத்தது, திருஷ்டியால் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சரிங்க, நம்ம கால் கட்டை விரல் இருக்குது பாருங்கள், 2 கட்டை விரல். அந்த 2 கட்டை விரலில் அந்த நகத்தை மட்டும் கருப்பால் அப்படியே பூசி வைங்க. அது இப்போ நெயில் பாலிஷ்லலாம் கூட உங்களுக்கு அந்த மாதிரி வந்துருச்சு, கருப்புலலாம் கூட அதுமாரி கருப்பால் பூசி வைங்க. இல்லைன்னா மை இருந்ததுன்னா அந்த மை இருக்குது பாருங்கள், அந்த கருப்பு மையால் அந்த கால் கட்டை விரலை அழகாக பூசி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களை அண்டாதுங்க. அடுத்த ஒரு பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலே வயதில் மூத்தவங்க யாரும் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஒரு துணியில் கருப்பு உளுந்து வெண்கடுகு மிளகா வத்தல் வெற்றிலை கற்பூரம், அது வந்து பச்சை கற்பூரமாகவும் இருக்கலாம் சாதா கற்பூரமாகவும் இருக்கலாம், அதை நல்லா ஒரு மூட்டை மாதிரி கட்டி 21 முறை உங்களை திருஷ்டி சுற்ற சொல்லுங்கங்க. அந்த மாதிரி திருஷ்டியை சுற்றிட்டு அந்த மூட்டையை ஒரு வாளியில் தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை ஓடுற ஆறு குளம் குட்டை இதெல்லாம் கொண்டு போய் செலுத்துங்க. எங்கள் வீட்டு பக்கம் ஆறு குளம் குட்டை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் கால்படாத இடமா கைப்படாத இடமா ஏதாவது ஒரு தூரமாக ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் அதை கீழே ஊற்றிடுங்கங்க. இதை எங்கள் வீட்டில் பெரியவங்கள்லாம் யாரும் இல்லையேம்மா, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு கீழே உள்ள உங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் நீங்கள் சுற்றிட்டு உங்களையே நீங்களே 21 முறை சுற்றிட்டும் கூட இந்த மாதிரி நீங்கள் கால்படாத இடமா கொண்டு போய் நீங்கள் அதை போட்டுடலாங்க. நீங்கள் அப்புறம் வீட்டில் மருதாணி செடி வளருங்க, தொட்டாச்சி நீங்கி செடி வளருங்க. அதெல்லாம் வளர்க்க எங்கள் வீட்டில் இடம் இல்லாமன்னா ஒரு சின்ன தொட்டியிலையாவது வச்சு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அதையெல்லாம் நீங்கள் வச்சு வளர்த்திங்கன்னா இந்த தீய எண்ணங்களோடு கூடிய வர்றவங்களுடைய அந்த எண்ணங்கள்லாம் தவிடுபடி ஆகிடுங்க. எல்லாம் சொல்லியாச்சு, பரிகாரம்லாம் சொல்லியாச்சு, எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு. கடைசியாக ஒரு வழி சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இப்போ அடுத்தவங்க நம்மளை பார்த்து வைத்தெறியறதும் பொறாமப்படுறதும் தீய எண்ணங்களோடு வர்றதும் அதனால் நமக்கு கண் திருஷ்டி ஏற்படுறதுன்றதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நம்மளும் அடுத்தவங்களை பார்த்து வைத்தெரிச்சப்படுறதோ பொறாமப்படுறதோ, என்னடா இவன் இப்படி இருக்கான், என்னடா அவன் இப்படி இருக்கான் அப்படின்னெல்லாம் நம்ம வந்து ஆதங்கப்படுறதோ, இந்த எந்த ஒரு தீய குணங்களோ தீய எண்ணங்களோ நமக்கு இல்லாமல் நாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி, அதாவது சுத்தமான எண்ணத்தோடையும் சிந்தனையோடையும் நல்ல ஒரு பழக்க வழக்கங்களோடையும் தூய எண்ணத்தோடையும் முதல்ல நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட தீய சக்தியும் நம்மளை கண்டிப்பாக வந்து சேராதுங்கிறது நிதர்சனமான உண்மைங்க.
இதுவரைக்கும் நான் சொன்ன எல்லா தகவல்களும் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. நிச்சயம் இதனால் யாராவது ஒருத்தர் பயனடைஞ்சிங்கன்னாலும் அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நான் வணங்குற என்னுடைய குலதெய்வம் உங்கள் எல்லாரையும் நிச்சயம் காப்பாற்றும். அதுவும் இந்த கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்ட எந்த நபர்களாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தையும் இந்த வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக அதை உங்களை காப்பாற்றுங்க. கவலையே படாதீங்க. இதை போல் நல்ல பயனுள்ள ஆன்மீக தகவல்களையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னுடைய வில்வம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்துருங்க. எனக்கு தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுங்கங்க. இதை போல் அடுத்த ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.